பிடிஎஸ் ஜெயிச்சுன்னு முடிவு பண்ண அடுத்த மேட்ச் அந்த மேட்சே தோல்வி. அடுத்த மேட்ச் இல்ல, அந்த மேட்சே அவங்களுக்கு தோல்வி அவங்களுக்கு முத்தமிட்டது கைஸ். அவன் உஷாரா இருந்திருக்கணும் கரெக்டா. அவன் அந்த பேசிட்டு இருக்க சமயத்துல இறங்கி வந்து அடிச்சிருந்தா வேற நடக்கிறது வேற. 7 for reason. ஓகே ஓகே. மார்க்கஸ் ஓகே ஓகே. அமைதியா இருக்கு கொஞ்சம். சேடா ஓகே. வாய் கண்ட்ரோல் பண்ணும். வாய் வந்து நான் யாரையுமே மென்ஷன் பண்ணல. வாய் வந்து ரொம்ப நான் பார்த்த சாட்ல வாய் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணனும். வாய் கண்ட்ரோல் பண்ணனும்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வரும். நானு வாய் பேச கூடாது. வார்ல வந்து வாய் பேசினா முடிச்சு விட்டுருவேன். வார்னிங்கோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல உங்களோட அழிவோட 99.9% இருக்கீங்க. 0.01 தான் இருக்கு இன்னும். சரியா? வாய் பேச கூடாது. நான் எதுமே பேசல. யாருமே அலோ பண்றது இல்ல. யாரு இப்ப கூட கமெண்ட்ல வந்து சாயம் ட்ரோலும் கமெண்ட்ரி வரன்னு சொல்ற மாதிரி கூட நான் அலோ பண்றது இல்ல. முடியாது. எல்லாருக்கும் ஒண்ணுதான். வாயெல்லாம் பேச கூடாது. அது இல்லாம அவன் கெட்ட போடுறது வந்து அவனோட வேலை. சரியா? நீ ஏன் அழிவுல இருக்க? என்னைக்குமே அந்த மாதிரி பேச மாட்டோம். நீ ஏன் அழிவுல இருக்கிற? வியூஸ்ல ஒரு பூல் இல்ல உனக்கு. சரியா? நீ வந்து அவனை போட்ட அவன் போடுற ட்ரெஸ் அடிச்சானே அவன் வீடியோ எல்லாம் எனக்கு அப்படியே இருக்கும். அடுத்த செகண்ட் அவன் வீடியோ எனக்கு வந்துருச்சு. ரெக்கார்டிங் பண்ண தப்பு தான். சொன்னேன் சாரி. தெரியும்ல. ஒத்திக்கிட்டு வளர்ற ஸ்டேஜ்ல வாய மூடிட்டு வளரணும். ஏதாவது வேலை இன்னொரு தடவை பண்ண அப்படின்னா அவ்வளவுதான். மாச கணக்கு ஹாஸ்பிட்டல் போக தெரியும்ல. தெரியும். உன் கூட விளையாண்டான். அவன் எஃபோர்ட் போட்டு அவன் ஏதாவது வந்து யூடியூப்ல சாதிக்கணும்னு போயிட்டு இருக்கான். தப்புதான். பிடிக்காது செய்யக்கூடாது. ஒற்றுமை நட்பு தான். இந்த வேலை மறுபடியும் நான் பார்த்தேன். அவள்தான் அதுக்கப்புறம் நீ எப்படி மாற வேணும் உனக்கே தெரியாது. அவ்வளவுதான். விளையாட்டு வந்து கேமு வாரெல்லாம் உங்களுக்கு காசு வரும், உங்களுக்கு ஏதாவது வரும், நீங்க ஏதாவது வளருவீங்கன்னு தான். அது காரணம் காட்டி இங்க உட்காந்துட்டு அவனை பேசுறது இவனை பேசுறது ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவள்தான் சூத்து கிழிச்சு விட்டுருவேன் நான். எங்களை அப்புறம் தெரியும்ல. ஒரு கட்டம் வரைக்கும் தான் என் கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட கோவம் அப்புறம் நான் கோவத்தை காட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் என்டையர் கோவம் நீங்க அப்புறம் பார்க்க வேண்டியது இருக்கும். உங்குச்சு அப்புறம் வருது வாயில் எனக்கு ஏதாவது அவ்வளவுதான் சொல்லுவேன். எப்பவுமே சொல்லி கொடுக்குறது ஒண்ணுதான். ஒற்றுமை நட்பு ஒற்றுமை தான். அதோட நிப்பாட்டிக்கணும். வார்ல ஏற்கனவே சொல்லியிருக்கணும். வார்ல எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதனால எதுவும் பேசக்கூடாது. ஜாலியா அடிச்சமா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். ஜெயிச்சா வந்து கங்கலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அதுதான் நிலைக்கும். சும்மா நீங்களே ட்ரிகர் ஆகிட்டு அது பண்ணி அவங்களை அடிக்க வராத தானே இப்போ உங்களுக்கு கில் வருது. இப்போ அவங்களை டார்கெட் பண்ண வருவோம் தானே உங்களுக்கு கில் வருது. பாசிட்டிவா அதை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. நான் சொல்லிருப்பேன். நீ ரொம்ப ஓகேமா ஐஸ்வா உன் மண்டை வாழ்த்து எடுத்து விட்டா இல்ல அப்புறம் என்ன பெரிய புளுத்தி ஆட்டம் போய் அவனை போய் பொட்டை கிட்ட போடுற ட்ரெஸ் என்ன பெரிய புளுத்தி அணி என்ன எல்லாத்துலயுமே கரெக்டா நீ இனிமே பண்ண மாட்டாங்க. டோட்டோ இதான் கடைசி டிராஃபி. மார்ச் வரைக்கும் உன்னை பார்க்க கூடாது இந்த பக்கம். உன்னோட எக்ஸ்ட்ரீம் லெவல் நெகட்டிவிட்டில இருக்க. என்ன வாய் உனக்குங்க? என்ன வாய் உனக்கு? என்ன வாய் வளர்றதுக்கு முன்னாடி என்னடா உனக்கு வாய் அப்படி? நீ உன் வயசு என்ன? நீ எதிர்த்து பேசுறவனோட வயசு என்ன? வெளுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. என்ன புடிங்கிருவே நீ? சொல்லிருக்கல உன்கிட்ட அது பண்ணாத வேணாம். கேம் இருக்கிறவங்க வந்து வாய் பேசக்கூடாது. நாங்களே பாத்துக்கிறோம். உனக்கு ஹைப் உனக்கான ஹைப் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிருக்கோம்ல. என்ன புடிங்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்?
எஸ்ஓபிடி ஸ்பூலே இருக்காது தெரியும்ல. எல்லா நாயும் சதம் அடிப்பேன். அப்புறமேட்டு இருக்கிற ஆள் அட்ரஸே தெரியாம போறீங்க எல்லாரும். ஒரே ஒரு முடிவு தான், போன வெளியே போன வெளியே போய் மேட்சிங் கத்துக்கோங்க அப்படின்னு ஆளாக ஒரு பக்கம் அனுப்பிச்சு விட்டுருவேன். 2 மாசம் போது எனக்கு 2 வாரம் போது எஸ்ஓபிடி மரம் கடிக்கிறதுக்கு எனக்கு. அவன் பேச்சா கேட்டு ஆடு நான் இனிமேல் பாக்குறேன். அடுத்த கட்டுமையெல்லாம் பண்றேன் நான் உங்களுக்கு. புடிங்க நான் பாத்துறேன். என்ன தாண்டி உங்களுக்கு தெரியாது என்னை பத்தி. அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபிங்கர் டிப் முத கொண்டு எனக்கு தெரியும். வந்தமா வளர்ந்தமான்னு தான் இருக்கணும். இங்க உள்ள உட்காந்துட்டு ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவள் தான். ஒவ்வொரு தப்பையும் உங்க தப்பையும் மறக்கடிச்சு உங்களை இது பண்ணிருக்கேன் நானு. நீங்க பண்ற தப்பெல்லாம் அப்பயே நான் வெளியே வச்சிருந்தேன்னா இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்துருப்பேடா நீ. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. நாம அதை அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். அதுதான் கரெக்ட். அதுதான் டீமுக்குள்ள இருக்க ஒற்றுமை. இனிமேல் இது இருக்கவே கூடாது. எனக்கு பிடிக்கல இது. இந்த ஒற்றுமை இல்லாத தன்மை எனக்கு சத்தியமா பிடிக்கல. ஒற்றுமை தான். பிடிஎஸ்னா யூனிட்டி மட்டும்தான். அதுல வேற எதுவுமே இருக்க கூடாது. அதுல மட்டும் ஏதாவது நீங்க விளையாடாம போங்க, ஜெயிக்காம போங்க. உங்களை ஜெயிக்க வைக்க முடியும்னால உங்களை தோக்கடிக்க முடியும். ஆனா இந்த ஒற்றுமை இல்லாத தன்மை மட்டும் எனக்கு பிடிக்காது. எனக்கு அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். உன்ட்ட நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், டொட்டோ மறுபடியும் இது பண்ணாதேன்னு சொல்லிட்டேன் உன்கிட்ட. உன்னை காப்பாத்துறது மட்டுமே என்னோட வேலை கிடையாது. நான் தான் உன்னை என்கரேஜ் பண்றேன்னு சொல்லி எல்லாம் என்னையே தான் வந்து ராவடி பண்றாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், இது பண்ணாத, இது வேணாம் கேம் இருக்கும் போது இது தேவையில்லாத வேலை அப்படின்னு. அதுக்கு மேல என்ன சொல்றது? இதுதான் வேலையா எனக்கு? உன்னை காப்பாத்துறதுதான் வேலையா எனக்கு? சொல்ற சாரி ப்ரோ, மார்ச்சிருக்கு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பண்ணாத, இதை பண்ணாத, வேண்டாம் இதை பண்ணாத, இது தேவையில்லாத வேலை நமக்கு. கேம் இருக்கிறவன் விளையாண்டாவே போதும், எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை. கேம் இல்லாதவன் தான் டபுள் பாஸ் வேலை காட்ட வேண்டியது இருக்கும். கேம் இல்லாத பண்ண தேவையில்லை நான் சொன்னேன் இல்லையா? சொன்னீங்க ப்ரோ. அப்புறம் ஏன் மறுபடியும் நடந்துட்டு இருக்கு? இங்க உனக்கு ஃபயர் போடுறவன் உன்னை அழிக்கிறதுக்காக பண்றான்னு அடுத்து உனக்கு புரிய மாட்டேங்குது. அது கவனிக்க மாட்டேங்கிற. உனக்கு ஃபயர் போடுறவன் உனக்கு உன்னோட சப்போர்ட் கிடையாது. நல்லா கவுனி. நீ அந்த நேம் வச்சே கண்டுபிடிக்கலாம். அவன் வேற ஒரு சேனலோட மாடரேட்டர். இது பாலிடிக்ஸ் இல்லாத இடம் நினைக்கிறியா? ஹை பாலிடிக்ஸ் இருக்கிற இடம். உனக்கு சூப்பர் சாட் பண்றவனே இன்னொரு சேனலோட ஓனரு. இதுதான் கடைசி. இது எத்தனை கடைசி சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. விளையாடும் போது தயவு செஞ்சு விளையாடுங்க. க்ரோ ஆகிற டைம்ல இந்த கான்ட்ரவர்சி இழுத்துட்டு இருக்காதீங்க. எனக்கு இது வேலை கிடையாது. உங்களை காப்பாற்றுறது மட்டும்தான் என்னோட வேலை கிடையாது. உங்களுக்கு பண்றது மட்டுமே எனக்கு வேலை கிடையாது. ஈஷா ரொம்ப வாய் கட்படுத்தணும். ரொம்ப முக்கியம் அது. ஓகே அது ரொம்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜே போக மாட்டேன். உன்னை உள்ள இருக்க எதுக்கு ஆரம்பிச்சானா மயில கூட விளையாட மாட்டேன். இல்ல சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியும்ல, சப்போர்ட் சிஸ்டமே உள்ள இருக்க ஈகோ சிஸ்டம் தான். உள்ள இருக்கவங்களோட சப்போர்ட் தான் உனக்கு. உள்ள இருக்கவங்க எதுக்குன்னு ஆரம்பிச்சிட்டாவே நீ இப்ப புடுங்க கூட முடியாது. நான் இது பேசினதே இல்ல இது வரைக்கும். நீ ஒரு ட்ரிகர் ஆகி பேசிட்ட. தப்புதான். ஏன் நிறைய நம்ம பையன் இல்லையா? நம்ம பையன் தான். அப்புறம் என்ன? என் ஃப்ரெண்டு தான். அதுல அப்புறம் அவன் பேசுறான், ஈஸ்வா என் ஃப்ரெண்டு தான், அவன் ஒருத்தவங்க பண்ணி என்ன திட்டிருக்கான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன் இதான் நடந்துக்கிறான்.
ஏன் உனக்கு என்ன ஆகுது? தெரியாம பண்ணவா? கேம்ல உன்னை அடிக்க கூடாதுன்றியா? உன்னை யாரும் சண்டைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் நான் சொல்லல. அப்புறம் உன் ஐபேட் வந்து எடுத்துட்டு போயிட்டானா அவன்? இல்ல உனக்கு கிடைக்க வேண்டிய ஸ்பான்சர் ஆட்டே போட்டானா? இல்ல இல்ல. வேற எதுக்கா அவன் மேல அப்படி ஒரு வன்மம் உனக்கு? லைவ்ல சில விஷயம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? வாயை தரக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? நீங்க பேச சொல்லு. ஆமா. உனக்கு அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைப்பா அது வெளியே தெரிஞ்சா கூட உனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு நாங்க எப்படி மறைச்சோமா இல்லையா? ஆமா. அப்ப அதே மாதிரி அந்த டிக்னிட்டி நீ வந்து எல்லாத்து மேலயும் கடைபிடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் இனிமே பண்ண மாட்டேன். இனிமே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இல்ல பேசவே மாட்டேன். எதுக்குறது வந்து வெளியே ஏத்துக்கோ. உள்ள இருக்க பசங்களை எதுக்கு கூடாது? தப்புது. அது எனக்கு பிடிக்காதது. இல்ல நான் இது வரைக்கும் இப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் ட்ரிகர் ஆகி அப்படி பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். என்னடா நீங்க காமெடி பண்றீங்க? சில விஷயம்லாம் வளரும் போது பண்ணக்கூடாது ஈஸ்வா. அது இப்ப எனக்கு எப்படி தெரியுமா தோணும்? இன்னைக்கு நீ நிறைய பேசுற, நாளைக்கு என்ன பேச மாட்டியா அப்படின்னு தோணும். சரியா? உன்னை முடிக்கணும்னு தோணும். உன்னை ஏதாவது பண்ணணும்னு தோணும். ஆமா, இயல்பு, மனிதனோட இயல்பு தானே அது. மனிதனோட இயல்பு தான் அது. ஆமா, அப்படித்தானே நீ நினைப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு ப்ராக்டிக்கல் அனலைஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பொட்டை வாய் பேசுறது, நாளைக்கு இது நம்மள எதிர்த்து வாய் பேசுறதுன்னு தோணுமா? கண்டிப்பா. அதுதான் அதுக்கு பேர் தான் கிரெடிபிலிட்டி. வாயே பேசாம இருக்கிறது பெட்ரு. இப்ப என்கிட்ட கொண்டு வரவங்க கூட அதான் சொல்லுவாங்க, இது வாய் பேசுது இப்படி, நாளைக்கு இது எல்லாத்தையும் எதுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? அதுதான் இங்க பிரச்சனையே. கிரெடிபிலிட்டி லாஸ் பண்ணினா எல்லாமே லாஸ் பண்ணிடுவேன். கிரெடிபிலிட்டி தான் லாஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே. அந்த கிரெடிபிலிட்டி தான் முக்கியம். இது உனக்கு இது நான் பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். நீ உனக்கு வந்து பேசணும், உன்னை வந்து இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று நிக்க வைக்கணும் அப்படின்னா எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஆஃப்டர் ஆல் சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஜெயிக்கும் போது ட்ரோல், நீ பேசுறா ட்ரோல் அப்படின்னா சொல்ல முடிஞ்சு போச்சு. உனக்கு புரியும்ல? ஒரு 5 நிமிஷம் ஜெயிச்சுட்டு பேசிட்டே இருந்தா உன்னோட ஸ்ட்ராட்டஜியை திருப்பி பண்ண வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பண்ணலாம். உனக்கு அந்த சுச்சுவேஷன் உன்னை நிறுத்தி வச்சு உனக்கு புரிய வைக்கணும்னாலும் ஒரு மேட்டர் கிடையாது, புரிய வைக்கலாம். அதுல ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோட் ஆஃப் கண்டக்ட்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. growth நோக்கி மட்டும் தான் இருக்கணும்ன்றதுக்காக தான் இது. வார்ல நீங்க நம்மளே இதுதானே விளையாண்டுக்கிறீங்க. விளையாட போறீங்க, ஜெயிக்க போறீங்க, ஜாலியா இருக்க போறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போ வரலன்னு நினைக்கிறியா? பிடிஎஸ் தான் வந்துச்சு, ட்ரோலு சாயம் வந்து கமெண்ட்ரி கொடுங்க, நான் பேசுறேன், கேள்வி கேளுங்க ப்ரோ, நான் ஒரே அடிதான் வெளியே போடா, வெளியே போ டிஸ்கவுண்ட் வெளியே போ அப்படின்னு நான் லைவ்ல இருப்பே பாரு. இதே தான் சொன்னேன், கெட் அவுட், வெளியே போ அப்படின்னு தான் சொன்னேன். போய் அவங்கள்ட்ட போய் தள்ள குட்டிங்களா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, தங்க குட்டிங்களா அப்படிலாம் வெளியே கெட் அவுட் தான் சொன்னேன். வெளியே போ, வாய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். லைவ்லயே இருக்கு, போய் பாரு. அதேதான் அவங்களுக்கும் அதேதான். இது பண்ணக்கூடாது. இது வந்து நமக்குள்ள இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்னதான் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதான் கடைசி. ஓகேவா? பாய். சூப்பரா வண்டிங்கண்ணா. 35 வயசு வெரி ஃபேண்டாஸ்டிக். 35 டொட்டோ ரொம்ப வாய் கண்ட்ரோல் பண்ணும். டொட்டோ தான் அதிகமா கவனிக்கப்படுற இடத்துல நீ தான் இருக்க. ஐயோ முடியலனால உன் வீடியோ எல்லாம் வந்துட்டே இருக்கு. எனக்கு ஒரே ராவடியா இருக்குது. நீ இந்த வயசுல இது பேசக்கூடாது, தப்பாய் போயிடும். அப்புறமேட்டு எல்லாருமே வெறியாவாங்க. இது தேவையில்லாத வேலை. நீ ஜாலியா விளாண்டாவே உன்னை கொண்டாடுறோம் நாங்க. முடிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் மட்டும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ இது மட்டும் வளர்ற ஸ்டேஜ்ல வேணாம். சரி, பாய்டா. இன்னும் ஒரு நாள் ஜெயிச்சு நினைக்காதீங்க. நாளைக்கு 7 மேட்ச் இருக்கு. இதேதான் பிடிஎஸ் நினைச்சிச்சு. 34 முடிச்சுட்டு வந்து நான் கமெண்ட்ரி வரேன்னுச்சு. அந்த கமெண்ட்ரி வரேன்னு சொன்ன மேட்சே தோத்துட்டானுங்க. கமெண்ட்ரின்னு சொன்ன அடுத்த செகண்டே தோத்து. அந்த மேட்ச் தான் வரேன்னு, அந்த மேட்ச் தான் நீங்க 35 கில்லு. நாளைக்கு இதே 7 தான் உங்களுக்கும். அந்த 7ல ஜெயிக்கல, நம்ம இன்னும் தோத்துதான் இருக்கோம்னு நினைச்சு விளாண்டா மட்டும்தான் போகும் டைம் பிரேக் வரைக்கும். ஜெயிச்சிட்டீங்கன்னு ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா வேலையாவாது. உஷாரா இருங்க. கண்ணில் குத்திக்காதப்போ. சரியா? உஷாரா இருங்க. ஓகே ப்ரோ.
தரதான் ஐவரி என்ன ப்ரோ கேட்கணும்? ஐவரி கெட்ட வார்த்தை பேசி என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? ஐவரி போய் என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, கேட்குறேன். அது என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. ஏதாவது வீடியோ இருக்கா, இது மாதிரி பேசலான்னு ஏதாவது இருக்கா? இப்போ நிறைய வந்து ஏதாவது சொன்னான் இருக்கா, ஏதாவது யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னான் இருக்கா சொல்லுங்க, போய் கேட்குறேன். என்ன கேட்கணும்னு சொல்லாம ஐவரி கேள்வி, ஐவரி கேள்வி என்ன ஐவரி கேட்கறது? ஐவரி நல்லா இருக்கு என்ன கேட்க முடியும் போய்? ஆண்டா ஆண்டா வைடா. ம் பிசிக்கே போலாம் ப்ரோ, பிசிக்கே வாங்க ப்ரோ, நாளை பார்த்து தரத்தான் ததான் ததான் சக்க சக்கா ஜிஞ்சி சக்க சக்க சக்கா ஜிஞ்சி தாரதார தரததாரதா. Because Iger is not in live bro. இது வேறயா? ஸ்பாயிலர்னா எனக்கு புரியல. அவன் கேமே விளையாடக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா என்ன? அவனை இறக்கவே கூடாது. இருக்கிறதுலே அதிக நேரம் அவனை தான் நான் பேன் அடிச்சிருக்கேன், வரக்கூடாதுன்னு. என்னன்னா அவனுக்கு எவ்வளவு என்னதான் பண்ணுன்றீங்க? தோத்துட்டே இருக்கேன்னு நினைச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஆமா, ஆப்வியஸ்லி அப்பதான் ஜெயிக்க முடியும். ஈஷா ஒருக்கா பண்ணின தப்ப சொல்லி காட்டாம இருங்கடா. தப்புன்னு சொல்லிட்டார் மதன் ஓவரா பண்ணாத இப்படிக்கு மதன் ஃபேன். அப்படி இல்லை, சில இதெல்லாம் பண்ணவே கூடாது. சில இதெல்லாம் ஒரு விஷயம் இது பண்ணாவே டோட்டலா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் அந்த இதோட எண்டுன்னு அர்த்தம். அதெல்லாம் சில இதெல்லாம் பண்ணவே கூடாது ப்ரோ. அதை நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ஐயோ அது சரி பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளவோ தப்பு நடக்கும், சில தப்புலாம் சரி பண்ணவே முடியாது. தப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட்ஸ்லாம். இப்போ நம்ம எவ்வளவோ நம்ம வீட்டில் தடிக்கிட்டு விழுந்திருப்போம், கிரிக்கெட் விளையாடுறப்ப நம்ம மேலே பால் பட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து அதுவும் ஆக்சிடென்ட்ஸ் தான். ஆனால் வேகமாக காரில் போய் இடிச்சு நாமளும் செத்து போய் மற்றவங்களையும் சாவடிக்கிறது ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது, சரி பண்ண முடியாத தப்பு. அந்த மாதிரி ஒரு ஃபெலோ அவன் கூட இருக்கணும்னா வந்து அவன் கஷ்டப்படுறான், இஸ் டூயிங் சம்திங், ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறான். அது வேணாம், அது பற்றி சொல்லக்கூடாது இல்லை. அப்ப நான் கேட்கலன்னா அது ஒரு பிரச்சனையா போயிடும். அது இல்லாம இது நான் நல்ல அவனோட ஈஸ்வா கூட நல்ல இதுதானே சொல்றேன். இது அவனுக்கு தான் ஒரு ஹேட்ரட் கொண்டு வரும். வேணாண்டா இது பண்ணா, அதாவது நீ விளையாடாதடா, நீ வெளியே போடா அப்படின்னு நான் சொல்றேன். வேணாண்டா இது பண்ணாதடா, இது பண்ண கேம் ஜெயிக்க பாருங்கடா, டிராஃபி அடிக்க பாருங்கடா, ஜெயிக்க பாருங்கடான்னு அவனை வந்து சரியான பாதையில் தானே எடுத்துட்டு போறேன். தப்பான பாதையில நான் ஒன்னும் அவனை எடுத்துட்டு போலையே. ஆப்வியஸ்லி நான் அதை பண்ணி தான் ஆகணும், நான் சொல்லி தான் ஆகணும். பீங்க நைஜல் நான் அதை இல்லைன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் வளர்ந்து ஒரே சமயத்தில் இல்லாம போயிடுவாங்க. வேற வழி. மெஜிஷியனுக்கு ரைட் ப்ரோ, கமெண்ட்ஸ் எல்லாம் மெஜிஷியனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்லுக்கு எடுத்து ஆல்ல போட்டுங்க. ஸோ அதனால இது சில விஷயம் நான் பண்ணி தான் ப்ரோ ஆகணும், வேற வழியே கிடையாது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி வேற வழியில போயிடுவாங்கல்ல. அப்புறம் அவங்களுக்கு தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்ந்த அப்புறம் மைனஸ் ஆகி போச்சுன்னா there is no other option. No. பட் எல்லாரும் தப்பு பண்ணவங்க, பட் ஒன் சான்ஸ் அல்ல. நான் மோஸ்ட்லி எல்லாருமே விட்டுறது வரும். அப்போதைக்கு நம்ம சும்மா ஒரு மறைச்சி விட்டு ஒரு வார்னிங் மாதிரி விட்டுட்டு எப்பவுமே விட்டுருவேன். நான் என்னைக்கு போய் பெருசா டிசிஷன் எடுத்துருக்கேன். நான் அப்போதைக்கு மறைச்சி விட்டு அமைதியா இருக்கடா, தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு விட்டுருவேன். நான் இன்னைக்கே மறந்துடுவேன். நான் அது நாளைக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் சொல்லலைன்னா அப்புறம் அது கூட இதுவே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். முதல்ல ஐசிஎஸ்க்கு வாய் பேசினா டெஸ்டிங் போட்டீங்க, ஆனால் டொட்டோவை தான் தப்பு பண்ணான், நீங்களும் வார்னிங்னு சொல்லி விடுறீங்க. இது என்ன ப்ரோ நியாயம்? கேட்டா சின்ன பையன்னு சொல்லி முடிக்கிறீங்க. டிக்சன் ராஜ்
அப்படி இல்ல ப்ரோ. இது வந்து ஜியூஸ் வந்து டெஸ்டிங் வேற, டொட்டோ டெஸ்டிங் வேற. டொட்டோ வந்து ஒரு ஹைப்ல அவன் பேசிடுறான். இப்போ ஒருத்தனை கொண்டுட்டு வெளியே போடா அப்படின்றான். அதுக்கும் அதுக்கும் ஜியூஸோட டெஸ்டிங்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது வேற இது வேற. எல்லா ஆபத்துக்கும் ஒரே ஆன்சரா ப்ரோ? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஆன்சர். ஒரு ஐவரி 3 days மேல டிராகனை தான் ப்ரோ அடிக்கிறான். என்ன ரோல் அவனுக்குன்னு தெரியல. 10 kills கூட அடிக்கல. அவங்க ஈவென்ட் பக்கம் கூட வரல. இப்படி விட்டுறாதீங்க. இல்ல ப்ரோ, அவனுக்கு ஐபேட் விஷன் போயிட்டு இருக்கு. அவன் ஐபேட் வாங்குறதா விளாண்டுட்டு இருக்கான் ப்ரோ. ட்ரோல் தான் இப்பயே பேட் வேர்ட்ஸ்ல பேசினா, அப்போ அந்த மாதிரி பேசல. உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? அந்த சமயத்துல அது வந்து ஒரு பொண்ணு மேட்டர்னால நாங்க சரி அது பெருசா பண்ணக்கூடாது, அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஆஃப்லைன்லேயே வச்சு முடிச்சு விட்டேன். நான் இதே மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும்போதும் டோலிங் மேட்டர்னா நான் அது ஆஃப்லைனில் வச்சு முடிச்சு விட்டுருவேன். நான் வேணாம், இது செட் ஆகாது அப்படின்னு. பட் பசங்க மேட்டர்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வாண்டடா வார்னிங்ன்றது எதுக்குன்னா எல்லாத்துக்கும் இது கொடுக்குற வார்னிங் தான். ஒருத்தனுக்கான வார்னிங் இல்லை. இந்த மாதிரி வேற யாரும் பண்ணக்கூடாதுன்ற வார்னிங் தான் அது எப்பவுமே. இப்போ நாளைக்கு இப்போ வாய் வந்து பிச்சைக்காரன்ட்ட கூட இருக்கிறதுல நாளைக்கு யாரை வேணா பேசுவான். இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு ஒருத்தன் எஸ்டிஆர் வச்சுக்கோங்க. எஸ்டிஆர் ஒரு 1v பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. எஸ்ஓபிடிஸ் 1v பண்ணிட்டான். அவன் போட்டு பொட்டா கிட்டான் பொண்ணு அப்படின்னு பேசினான். யார் வேணா பேசலாம். இப்போ எஸ்டிஆர் நாளைக்கு வாயே திறக்கூடாதுக்காக தான் இந்த வார்னிங். ஐயோ ப்ரோ ஈஸாவை போட்டு கிளிக்கிறீங்க, நாளைக்கு நம்மளே கிளிப்பாங்க, அமைதியா இருக்கணும் அப்படின்னு. நாளைக்கு இப்போ ட்ரோல் இதை ஜெயிச்சுட்டு போட்டு ஏதாவது கிளிச்சு அதுக்குதான் இப்பயே வார்னிங். அமைதியா இருக்கணும், நீங்க எல்லாரும் வந்தமா விளாண்டமா காசு பார்த்தமா போனமான்னு இருக்கணும் அப்படின்னு. இது டோலிங் எல்லாம் மேட்டர் வெளியே வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்கள மொத்தமா அழிச்சிடும். அவங்க யூடியூப்போட கரியர்ல இருந்தே அழிச்சிடும். அதனாலதான் மோஸ்ட்லி நான் திட்டினா கூட வாங்கிக்குவானுங்க ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் முக்கியமான விஷயத்த நான் ஆஃப்லைன்ல தான் டீல் பண்ணுவேன், அவங்களுக்கு ஃபேவரா தான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. நான் வெளிப்படையா திட்டுறேன்னாவே அவங்களுக்குமே தெரியும். இப்போ ஏன் பொத்திட்டு ஈஸ்வா சேர்ப்படி வாங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட காரணம் அதுதான். ஏன்னா நம்ம பல விஷயம் ஆஃப்லைன்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஈஸ்வா, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது உன் கரியர் அழிச்சிரும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் வாங்குறான். இப்போ ஓல் வாங்குறான். அமைதியா சொன்ன அடுத்த நிமிஷம் ஏன் கிளம்புறான் அவன்? அதுதான் காரணம். அவனுக்கு தெரியும் நான் எந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுவேன் அப்படின்னு. இதுவும் அவனுக்கு தெரியும். நான் அவனை திட்டல, அவனை காரணமா வச்சு என்டையர் பீட்டர்ஸ் தான் திட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு. வார்னிங் தான் எல்லாத்துக்கும். இவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லைன்னா 100 பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சீரியஸா 100 பேருமே டிஃப்ரெண்டா இருக்கானுங்க. இவனுல அது 100 பேரும் வன்மமா வாழகிறானுங்க. இவனெல்லாம் ஒரு கோட்டுக்குள்ள கொண்டு வரதே கஷ்டமாகுது. 4 பேரை ஒற்றுமையா இருக்கிறது கஷ்டமாகுது. இதுல 100 பேரை ஒற்றுமையா வைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது கைஸ். சீரியஸா சரி கைஸ், நாளைக்கு கிளம்புறேன். நாளைக்கு பார்ப்போம். இன்னும் 7 மேட்ச் இருக்கு. நான் போய் மீட்டிங் வேற போடணும். இப்ப மீட்டிங் போறேன். போயிட்டு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு போயிட்டு எல்லாரையும் ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வரேன். அப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. மறுபடியும் அந்த மீட்டிங் நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மீட்டிங் போட்டு ஒரு மாசம் ஆகி போச்சு. எல்லாத்தையும் பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு வரேன். நாளைக்கு கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அவங்கவுங்க யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் ஹைட் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் காணாமல் போயிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இப்போ நான் பண்ணி விட்டு வரேன். நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ். பாய் குட் பாய் மாதிரி சைட் நோட் கைஸ். We'll meet you tomorrow guys. Good night, sweet dreams. Spread love guys. Love you.